வியாபாரத்திற்கு என்ன கிரகம்? புதன் தான். அதில் என்ன சந்தேகம்? வியாபாரத்துக்கு புதன் தான் அதிபதி. பொதுவாக ஒரு மனிதன் வியாபாரம் பார்க்கணும் அப்படின்னா வியாபாரத்தை சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டிருக்கணும். வியாபாரம் மூலமாக அந்த ஜாதகருக்கு வருமானம் வரணும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு புதன் 10ஆம் வீட்டோடு சம்மந்தப்படணும். இது பொதுவான விதி. வேறு எதுவும் வியாபாரத்துக்கு விதிகள் உண்டா ஜாதகத்தில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 4ஆம் பாவம், 4ஆம் பாவ அதிபதி. வியாபாரம் வந்துட்டாலே 4ஆம் பாவம், 4ஆம் பாவ அதிபதி. அதுக்கப்புறம் காரக ரிலேட்டடாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா புதன். இதுதான் ஜாதகத்தில் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் தொழிலை பற்றி கணிக்கும் பொழுது அந்த ஜாதகர் வியாபாரம் சம்மந்தப்பட்ட தொழில், ஏதாவது மார்க்கெட்டிங், இங்கிலீஷில் சொல்கிறாருன்னா மார்க்கெட்டிங் தானே இப்போ அதை சொல்கிறாங்க. வியாபாரம், மார்க்கெட்டிங், அதுக்கு புதன் தாங்க. புதனும் அதுக்கப்புறம் 4ஆம் பாவமும் 4ஆம் வீட்டு அதிபதியும் நம்ம ஜாதகத்தில் சீர்தூக்கி பார்க்கணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாக வியாபாரம் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம புதன் அப்படின்னு ஜாதகத்தில் நம்ம எடுக்கிறோம். 4ஆம் வீட்டை எடுக்கிறோம். 4ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து கணிக்கிறோம். இது வியாபாரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை வியாபாரம் இருக்குது? எண்ணற்ற வியாபாரங்கள் இருக்குது. உணவு சம்மந்தப்பட்ட வியாபாரம், இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம், பணம், அதாவது நகை வியாபாரம், நகை கடை, சரிங்களா? வியாபாரம் தானே, அதுவும் ஒரு வகை வியாபாரம் தானே. ஜவுளி வியாபாரம், இப்படி வியாபாரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா கிரகமும் சம்மந்தப்படக்கூடிய வியாபாரம் இருக்க தான் செய்யுது. அப்போ பொதுவாக வியாபாரம் பார்த்தா அந்த சாதகருக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம புதனை பார்க்க வேண்டியதான். அந்த சாதகத்துக்கு 4ஆம் பாவத்தை பார்க்க வேண்டியதான். 4ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கார் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிடலாம். எந்த வியாபாரம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்த ஜாதகத்தில் எந்த பாவம் பலமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 12 பாவத்தையும் நம்ம சீர்தூக்கி பார்த்து தான் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வியாபாரத்துலேயே பார்ட்னர் போட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. பார்ட்னர்னால் அந்த கூட்டு தொழில் மாதிரி பார்க்குறது. வியாபாரம் 2 பேர் சேர்ந்து பார்க்குற மாதிரி பார்ட்னர் போட்டு பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. அப்படின்னா அதுக்கு 7ஆம் பாவம் பாவாதிபதி நல்லா இருக்காரா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் சொந்தமாக வியாபாரம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா அவருக்கு லக்னாதிபதியும் 5ஆம் வீட்டு அதிபதியும் வலிமையாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கடுத்து வேறு அப்பாவுடைய வியாபாரத்தை எடுத்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா அப்பாவுடைய தொழிலை எடுத்து பார்க்குறதுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறாரு, 9ஆம் பாவம் எப்படி இருக்குது, சூரியனுடைய நிலை எப்படி இருக்குது அந்த சாதகத்தில் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்படி ஜாதகத்தில் அவர் வியாபாரத்தை பற்றி கேட்காரு அப்படின்னா நம்ம பொதுவாக 4ஆம் பாவத்தை பார்த்துட்டு வியாபாரம் பார்க்கலாமே. வியாபாரம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. தாராளமாக வியாபாரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். என்ன வியாபாரம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிடலாம். அப்படி கேட்காம நம்மளாவே கணிச்சு சொல்லலாம். 10ஆம் வீட்டில் சந்திரன் சம்மந்தப்படுதார், உணவு சம்மந்தப்பட்ட வியாபாரம் பார்க்கலாம். காய்கறி கடை வைக்கலாம், பலசர கடை வைக்கலாம். செவ்வாய் 10ஆம் வீட்டோடு சம்மந்தப்படுதார், டீ கடை வைக்கலாம், ஃபாஸ்ட்ஃபுட் கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வேறு செவ்வாய் 10ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு வேறு 4ஆம் பாவம் நல்லா இருக்குதுன்னு வைங்களேன். அதிபதி 4ஆம் வீட்டு அதிபதியினுடைய திசையே நடக்குன்னு வைங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணலாம். அதுவும் வியாபாரம் தானுங்க. வியாபாரம்னு எடுத்துக்கிட்டால் ஏகப்பட்ட வியாபாரம் இருக்குது. 10ஆம் வீட்டோடு சனி சம்மந்தப்பட்டிருக்காரு. இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணலாம். பழைய இரும்பு எடுத்து பண்ணலாம். வேறு இந்த மாதிரி 10ஆம் வீட்டோடு அந்த ஜாதகருக்கு எந்த கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து சொல்லலாம். திரவம் சார்ந்த குடிநீர், நீர், திரவம் சார்ந்த தொழில்களில் அந்த ஜாதகர் அந்த வியாபாரம் பார்க்கணும் அப்படின்னா 10ஆம் வீட்டோடு சந்திரன் சம்மந்தப்படலாம். அழகு சாதன பொருட்கள், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், ஃபேன்சி ஸ்டோரு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கணும் அப்படின்னா அவருக்கு 10ஆம் வீட்டோட சுக்கிரன் சம்மந்தப்பட்டு இதெல்லாம் சம்மந்தப்பட்டால் மட்டும் போதாது. ஏன்னா சிலர் ஜாதகத்தில் எல்லா கிரகமும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் என்ன கிரகம் இருக்கிறதுலே கொஞ்சம் நல்லா இருக்குது, நடக்கிற திசை என்ன,
சிலவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வீட்டு அதிபதி பலவீனமாக இருந்து 10ஆம் வீட்டை ஒரு கிரகம் இருந்து நடக்கிற தசை ஒரு மாதிரியான தசையாக நடக்கும். யோகமான தசை நடந்தால் அவர் பார்க்குற தொழிலில் நல்லா திறம்பட நல்லா மேலும் மேன்மையான நிலைமைக்கு வந்துக்கிட்டு இருப்பார். மோசமான தசை நடக்கு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருப்பார் என்ன தொழில் பார்த்தாலும். சரிங்களா? தசைக்கிட்ட தான் முக்கியமாக ஆதிபத்திய ரீதியான பலன்கள் தசையில் தான் கிடக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வியாபாரம் பார்க்கலாமா கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் 4ஆம் பாவத்தை எடுத்து பார்க்கலாம், புதனையும் பார்க்கணும். சரி, இது போக வியாபாரத்துக்கு வேறு எதுவும் விதிகள் உண்டான்னு கேட்டிங்க அப்படின்னா, துலாம் ராசி கொஞ்சம் நல்லா இருந்தாலே வியாபாரம் பார்க்கலாம். துலாம் ராசி துலா கோளை சின்னமாக கொண்ட ஒரு ராசிங்க. இதெல்லாம் எதுக்கு எனக்கு ஜாதகத்தில் இதெல்லாம் ஏன் நாங்கள் உங்களுக்கு சுற்றி எல்லா விதியும் சொல்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோணத்தில் பலன் கிடைக்காது. ஒரு ஜாதகத்தில் பார்ப்பீங்க 4ஆம் பாவம் நல்லாயிருக்கும், அவர் வியாபாரம் பார்ப்பார். இன்னொரு ஜாதகத்தில் புதன் 10ஆம் வீட்டோட சம்மந்தப்பட்டிருக்கும், அவரும் வியாபாரம் பார்ப்பார். இன்னொரு ஜாதகம் பார்ப்பீங்க, அதில் இது ரெண்டுமே இருக்காதுங்க. புதனும் சம்மந்தப்பட்டிருக்காது, 4ஆம் பாவமும் அந்தளவுக்கு விருத்தியாக இருக்காது, ஆனால் அவர் வியாபாரம் பார்ப்பார். என்னடா சம்மந்தமே இல்லாமல் இருக்குது இந்த ஜாதகம் அப்படின்னு மட்டும் மண்டையை போட்டு உடைப்பீங்க. அந்த மாதிரி ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசி கொஞ்சம் இருக்கிறதே அந்த துலாம் ராசி கொஞ்சம் பலபலன்னு இருக்கும். அந்த துலாம் ராசியில் ஒரு சுபக்கிரகம் இருந்து தசை நடத்திக்கிட்டு இருக்கலாம், அல்லது துலாம் ராசியை ஒரு கிரகம் நல்ல கிரகம் பார்த்தபடி தசை நடத்திட்டு இருக்கலாம். அந்த தசையில் அவர் வியாபாரம் பார்ப்பார். சிலவர் பார்த்துருக்கீங்களா, ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் வியாபாரம் பார்ப்பாங்க, திடீர்னு ஒரு 10 வருஷம் வியாபாரம் பார்ப்பாங்க, 5 வருஷம் வியாபாரம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அதை விட்டு அப்படியே வேறு தொழிலுக்கு மாறிடுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த துலாம் ராசி கொஞ்சம் பலபலன்னு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வியாபாரம் செட் ஆகும். ஏன்னா துலாம் ராசி அந்த துலாக்கோள் இந்த சந்தை, விடுதி, மார்க்கெட்டு, பலசரக்கடை இந்த மாதிரி இடங்கள்லாம் திராசு தானே இருக்குது. சரிங்களா? அதனால் துலாம் ராசி நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களும் வியாபாரத்தில் இறங்கலாம். இது அத்தனைக்கு மேலே அந்த ஜாதகருக்கு நடக்கிற தசை என்ன அப்படிங்கிறத நம்ம கணிச்சிக்கிட்டு தான் அந்த திசையில் அந்த வியாபாரத்துக்கு உண்டான பலன்கள் நல்லா இருக்குமா, பெருமளவு லாபங்கள் சம்பாதிக்க முடியுமா, வியாபாரம் நல்லா விருத்தியாக இருக்குமா, அல்லது கடையை ஆரம்பித்து இழுத்து மூடிட்டு போயிடுவாரா, இதெல்லாம் திசையில் பார்க்கலாம். பொதுவாகவே 4ஆம் பாவம் 4ஆம் அதிபதி நல்லா இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகக்காரர் வியாபாரம் சம்மந்தப்பட்ட தொழில்களில் இறங்கலாம், வியாபாரம் பார்க்கலாம். வியாபாரம் ரொம்ப நட்டத்தில் ஓடாது. 4ஆம் பாவம் 4ஆவது அதிபதி நல்லா இருக்காங்க அப்படின்னா அந்த சாதகருக்கு வியாபாரம் செட் ஆகும். மோசமான தசை நடந்தாலுமே அவர் வியாபாரத்தை விட்டுட்டு வெளியில் போக மாட்டார். ஏதாவது வீட்டை சிம்பிளாக ஒரு பெட்டி கடையாவது வச்சு பொழப்ப நடத்திட்டு இருப்பார். அதனால் வியாபாரத்துக்கு பாவக ரிலேட்டடாக 4ஆம் பாவம், காரக ரிலேட்டடாக புதன், என்ன வியாபாரம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அத்தனை கிரகங்களும் உள்ளே பங்கு கொள்ளும். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? வாழ்க வளமுடன்.